எங்களுக்கு ரோடு போட்டு தராத யாரும் ஓட்டு கேட்டு எங்க ஏரியா பக்கம் வராதீங்க அப்படின்னு அதிரடியா பேனர் வச்சு எலெக்ஷனையே புறக்கணிச்சிருக்காங்க ஒரு கிராம மக்கள். திருச்செங்கோடு சேலம் ரோட்ல செங்குந்தர் காலேஜுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு ஊத்துக்காடு பகுதி. இங்க சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல வருஷமா குடியிருக்காங்க. ஆனா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இருக்கிற இந்த ஏரியாவுக்கு கடந்த 30 வருஷமா உருப்படியான ஒரு ரோடு கூட கிடையாது. பாறை, கல், மண்ணுன்னு கரடு முரடா இருக்கிற இந்த பாதையில நடந்து போறப்ப நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல வந்தா வண்டி டயர் கிழிஞ்சிடும்னு சொல்லி ஸ்கூல் வேன்கள் கூட இங்க வர மறுக்கிறாங்களாம். குழந்தைங்க, வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள்னு எல்லோரும் ரொம்பவே அவதிப்படுறாங்க. மாவட்ட நிர்வாகம் தொடங்கி தாலுகா ஆபீஸ் வரைக்கும் பல முறை புகார் கொடுத்தும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படல. இதனால பொறுமை இழந்த அப்பகுதி மக்கள் எங்களுக்கு ரோடு வசதி செஞ்சு தராத எந்த கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம்னு ஊர் முகப்பிலேயே பேனர் வச்சு தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அடிப்படை வசதியான ரோடு கூட இல்லாம இத்தனை வருஷமா மக்கள் கஷ்டப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம விஎம் டாக்ஸ் ஆஃபீஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மரம், செடி, கொடியெல்லாம் இருக்குதுங்க, பாறையா இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தர நேரத்தில் 6 மணி ஆனால் வர முடியலைங்க. ரொம்ப இதாக இருக்குது, பாதுகாப்பே இல்லை. என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு. அதனால கொஞ்சம் ரோடு வசதி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களும் நிறையா பேர்த்துக்கிட்ட மனுக்கள்லாம் நிறையா கொடுத்தோம். எம்எல்ஏ இவங்க இதெல்லாம் கொடுத்தோம். அவங்கெல்லாம் சரியான ஒரு பதில் எதுவும் சொல்லலை. அதனால எங்களுக்கு நாங்கள் இந்த தாட்டி ஓட்டை புறக்கணிக்கிறோம். ஒரு சின்ன அடிப்படை வசதி கூட இல்லை. ஒரு மின்விளக்கு வசதி மட்டும்தான் இருக்குது. ஒரு தார் ரோடு வசதியோ இல்லை மண் ரோடு வசதி கூட பெருசாக கிடையாது. வெறும் பாறையும் கீரியுமாக தான் இருக்குது அந்த ரோடு. ஒரு ரோடு வசதி இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு டிச்சு வசதி இல்லை. டிச்செல்லாம் நீங்கள் அந்த பக்கம் புகைப்படம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ரோட்டில் விட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அதே மாதிரி மழை வந்ததுன்னா ஒரு 2 வீலர் கூட போக முடியாது, நடந்து போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி நிற்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட சிரமத்தை நாங்கள் இருக்கோம். இப்போ இந்த சாலையை மட்டும் போட்டு கொடுக்கணும். இல்லாட்டினா நாங்கள் இந்த ஊத்துக்காடு மக்கள் சார்பாக கிட்டத்தட்ட 120 ரோடு பக்கம் இருக்கோம். மொத்தமாக சேர்ந்து இந்த 2026 தேர்தலை மொத்தமாக புறக்கணிக்கிறதா நாங்கள் ஒரு உரிமனை தான் முடிவெடுத்திருக்கோம்.